இந்திய கிரிக்கெட் வீரரான புஜாரா இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இருந்து ரிட்டையர்மெண்ட் வாங்கிக்கிறதா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அறிவிச்சிருக்காருங்க. புஜாரா அப்படின்னு சொன்னாலே எனக்கு ஞாபகம் வர விஷயம் டெஸ்ட் மேட்ச் ஒன்றில் பார்த்தீங்கன்னா 54 பால் பிடிச்சி ஒரு ரன் அடிச்சிருப்பாருங்க. இவர் அந்த ஒரு ரன் அடிச்சதுக்கு அப்புறமா கிரவுண்டில் இருக்கிற அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா கிளாப் பண்ணுவாங்க. அந்த மொமெண்ட்டை என்னால் மறக்கவே முடியாது. டெஸ்ட்டுக்காகவே இந்தியா நேர்ந்து விட்ட ஒரு பிளேயர் புஜாரா அப்படின்னு கூட சொல்லலாங்க. இந்த 21st செஞ்சுரியில் கிரிக்கெட்டில் டெஸ்ட்டில் அதுவும் 500 பால் ஃபேஸ் பண்ண ஒரே பிளேயர் பார்த்தீங்கன்னா புஜாரா தாங்க. 103 டெஸ்ட் விளையாண்டுருக்காரு. 7195 ரன் அடிச்சிருக்காரு. 19 100 35 50 206 ஹை ஸ்கோர்ன்ட்டு ஒரு நல்ல கிரிக்கெட் ரெக்கார்ட் வச்சிருக்காரு. அதே மாதிரி புஜாரா 5 இன்டர்நேஷனல் ஓடிஐ விளையாண்டுருக்காரு. மொத்தமாக பார்த்தீங்கன்னா அதில் இன்டர்நேஷனல் ஓடிஐயில் 51 ரன் அடிச்சிருக்காப்புல. 30 ஐபிஎல் மேட்சஸ் விளையாண்டுருக்காரு. 390 ரன்னும் அடிச்சிருக்காரு. ஓடிஐ T20 இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா புஜாரா அப்படின்னு சொன்னாலே அவர் டெஸ்ட் தாங்க. கிரிட்டிக்கலான நிறைய மேட்சஸ் புஜாரானால இந்தியா ஜெயிச்சிருக்கு. 2023 ஓவரில் இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடந்த மேட்ச் தான் இவர் கடைசியாக விளையாண்ட இன்டர்நேஷனல் டெஸ்ட் மேட்சுங்க. புவர் ஃபார்ம் அது இதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவருக்கு சான்ஸே கிடைக்கல. எப்படியாவது சான்ஸ் கிடைக்குமா அப்படிங்கிற முனைப்புல தான் இந்த மாதிரி சீனியர் பிளேயர்ஸ் எல்லாருமே போராடிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அவங்களுக்கெல்லாம் சான்ஸ் கிடைக்காம இந்த மாதிரி ரிட்டையர்மெண்ட் ஆகிற பரிதாபங்கள் சமீப காலமாக நடந்துட்டு தான் இருக்கு. இந்தியாவுக்காக சிறப்பாக பங்காற்றின கிரிக்கெட்டருக்கு அட்லீஸ்ட் ஒரு மேட்சாவது கொடுத்து நீங்கள் இந்த மேட்ச்லேருந்து ரிட்டையர்மெண்ட் வாங்கிக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஃபேர்வெல் அமைச்சு கொடுக்கலாம். அதை BCCI பண்ண மாட்டாங்க. இந்தியாவின் தடுப்புச்சுவர் புஜாரா அப்படின்னு சொன்னாலே உங்கள் மைண்டுக்கு வர்றது என்ன அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் இல்லைனா ஃபாலோ பண்ணிக்கோங்க.